வணக்கம். இன்றைய திட்டம் கிசான் கிரெடிட் கார்டு, அதாவது விவசாயிகளுக்கான கிரெடிட் கார்டு திட்டத்தில் யார் யார் பயன்பெறலாம் பார்த்தோம்னா, சிறு குறு விவசாயிகள் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைன்னா கால்நடைகள், அப்புறம் மீன் வளம், பால் உற்பத்தியாளர்கள், இவங்க எல்லாம் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட எலிஜிபிலிட்டிஸ்ன்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்திய விவசாயியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃப் என்ன கேட்டிருக்காங்கன்னா, லேண்டோட டாக்குமெண்ட் ப்ரூஃப்ஸ் கேட்டிருக்காங்க. ஏஜ் எலிஜிபிலிட்டிஸ்ன்னு பார்த்தோம்னா 18 வயசுல இருந்து 70 வயது வரை இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கேட்குறாங்கன்னா, ஆதார் கார்டு கேட்குறாங்க, ஐடென்டி கார்டு கேட்குறாங்க, அட்ரஸ் ப்ரூஃப் கேட்குறாங்க. ஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸ், அதாவது நம்ம என்ன மாதிரியான விவசாயம் பண்ணுறோங்கிற அப்டேட்ஸும் அவங்க கேட்குறாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. முக்கியமானது இன்கம் ப்ரூஃப், அதாவது இன்கம் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. கேசிசி அந்த திட்டத்தின் மூலம் 5 வருஷம், அதாவது லிமிட் வந்து 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. வருஷம் நம்ம வந்து ரெனியூவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸும் அதுக்கு வச்சிருக்காங்க. சுமார் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தோம்னா 7.5 லட்சம் விவசாயிகள் கேசிசி பயன்பெற்றுள்ளனர். அப்படின்ற திட்டத்தின் மூலம் 7.5 லட்சம் விவசாயிகள் பயன்பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா பார்த்தோம்னா இந்த ஸ்கீம்ல வட்டி வந்து ரொம்ப குறைச்சலான வட்டி, அதாவது 4% வட்டி மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, விவசாயிகள் வந்து ஒரு பயிருக்கா இருக்கட்டும், இல்லைன்னா வெள்ள நிவாரணம், ஏதாவது ஒரு முக்கிய தேவை, அந்த மாதிரி தேவையான நேரத்தில் வட்டிக்கு வாங்குறது, நம்ம கிராமங்களில் வட்டிக்கு வாங்குறது ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கப்புறம் வட்டிக்கு வாங்கி இந்த வட்டி கட்ட முடியாமல் சிக்கல்ல எல்லாம் விவசாயிகள் ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் கொடுக்குற திட்டம் தான் இந்த கேசிசி ஸ்கீமு. 4% வட்டி மட்டுமே அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமுடைய முக்கிய நோக்கம். நமது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.